ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான ஆக்டோபஸ் ப்ளஷியை எப்படி க்ரோஷே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நேராக நம்ம டுட்டோரியலுக்கு போவோம். ஓகே, இதுக்கு நான் ஒரு சங்கி யான் பிளாங்கி அப்படின்ற சங்கி யானை யூஸ் பண்ண போகிறேன். 7mm ஹுக் இதுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஸ்லிப் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 2, செயின் 1, செயின் 2. இப்போது செகண்ட் ஹுக்லேருந்து செகண்ட் செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதுதான் ரவுண்ட் 1. இதை நம்ம ஒரு மேஜிக் ரிங் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம 8 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே இப்படி தான் பண்ணணும். அந்த செயின்குள்ளே ஹுக்கை விட்டுட்டு அப்புறமா அந்த யானை கிராப் பண்ணிவிட்டு இப்போ 2 லூப் இருக்கும். இப்போ யான் ஓவர் பண்ணி அந்த 2 லூப் வழியாகவும் புல் த்ரூ பண்ணணும், அப்படியே இழுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். இப்போது அந்த ஃபஸ்ட் செயினை நம்ம மேஜிக் ரிங் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அதை சுற்றி தான் நம்ம இப்போ 8 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் எந்த ரோ முடியறது ஆரம்பிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியும். இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் புல் பண்ணிட்டேன் அந்த டெய்லை. ஸோ தட் அந்த ஹோல் க்ளோஸ் ஆகிடும். ஒரு ப்ராப்பர் சர்க்கிளாக இருக்குது. இப்போ நான் 8 சிங்கிள் க்ரோஷேஸ் முடித்தாச்சு. அடுத்த ரோ என்னென்னா 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ல 8 பண்ணோம். ஸோ இப்போது இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னா அப்போ மொத்தம் 16 வரும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 8, ரெண்டாவது ரவுண்டில் 16. இதிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை போட்டுட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 16 ஸ்டிச்சஸ் வருதான்னு கவுண்ட் பண்ணலாம். இப்போ நான் இதில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். கவுண்ட் பண்ணிகிட்டே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு 16 வந்த உடனே அந்த ரோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இதில் ஸ்லிப் ஸ்டிச் எதுவும் பண்ணலை, அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். இது சங்கி யான். ஸோ ரோ 3லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி 16 ஸ்டிச்சஸ் தான் வரும். ஆனால் நான் இன்க்ரீஸும் பண்ண மாட்டேன், டிக்ரீஸும் பண்ண மாட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு செயினில் ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரவுண்ட் 3லேருந்து இதுதான் நடக்கும். 16 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஏன்னா அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 16 ஸ்டிச்சஸ். ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ரவுண்ட் 1ல் 8, ரவுண்ட் 2ல் இன்க்ரீஸ் பண்ணி 16, அப்புறம் அதையே ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4க்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ரவுண்ட் 4 வரைக்கும். ஓகே, ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 முடிஞ்ச உடனே இப்படி தான் இருக்குது என்னோடய ஒர்க்கு. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கவுண்ட் பண்ணிக்கிறது நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்றதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போலேருந்து தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ண போகிறோம் ரவுண்ட் 5லேருந்து. ஸோ நம்ம இந்த 2 லூப் அட்ஜசன்ட் ஸ்டிச்சஸில் இருக்கிற
அந்த லூப்பை எடுத்து அதுக்கப்புறமா நார்மலான சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாகவும் புல் த்ரூ பண்ணுவோம். மறுபடியும் காட்டுறேன். அந்த பின்னாடி இருக்கிற அந்த லூப்பை வந்து 2 ஸ்டிச்சஸ்க்கு நீங்கள் எடுக்கணும். அப்படி ஃபுல்லாக எடுக்காமல் இதில் காட்டியிருப்பேன். அந்த ஒரு லூப்பை மட்டும் எடுத்து 2த்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லூப் இருக்கும். அதை வந்து சிங்கிள் க்ரோஷே நம்ம பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் டிக்ரீஸ் பண்ணி 16 திருப்பியும் நம்ம 8 ஆக்கிடுறோம். ஃபஸ்ட் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி 16 ஆக்கணும். 16 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4ல் பண்ணோம். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணி 8 ஆக்கிட்டோம். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ இந்த டெய்லெல்லாம் நம்ம அப்புறமா உள்ளே தைச்சிக்கலாம். அந்த சைடு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் 6 தான் டென்டக்கிள்ஸ். இது எப்படி பண்ணணும்னா செயின் 2 பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த செயினில் போட்டுட்டு அப்படியே நம்ம லூப் வழியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிட்டு லூப் வழியாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஒன் ஆஃப் த டென்டக்கிள்ஸ்க்கு நான் அதை காட்டியிருப்பேன். இது ஃபோக்கஸ் சரியாக இல்லை, ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சுக்கு எப்படி போகிறதுன்னு காட்டியிருக்கேன். அந்த சைடு இருக்கிற லூப்லேருந்து எடுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம பக்கம் இல்லாத அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அந்த லூப்லேருந்து எடுக்கணும். திருப்பியும் நான் அடுத்த டென்டக்கிளில் 2 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட் செயினில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்கு போய் அந்த முன்னாடி இருக்க லூப்பில் வந்து அப்படியே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த ரவுண்டில் வந்து நம்ம டென்டக்கிள்ஸை முடிச்சிட்டோம். 8 டென்டக்கிள்ஸ், ஏன்னா 8 ஸ்டிச்சஸ் இல்லையா, ஸோ 8 டென்டக்கிள்ஸ் வரும் இதில். கடைசியாக 8th டென்டக்கிள் வரும்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து ஃபைபர் ஃபில்லிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். கண்டினியூஸாக டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம எங்கே இருந்துன்னா அந்த டென்டக்கிள்ஸ் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஃபைபர் ஃபில்லிங் இதை வந்து நான் உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் அந்த க்ரோஷே ஹுக்கோட பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக உள்ளே போகும். அப்போது கரெக்டாக யூனிஃபார்மாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த டென்டக்கிள் ஸ்டார்ட் பண்ணுது அந்த ஆரம்பிக்கிற இடத்துல வந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பேன். முன்னாடி நம்ம டிக்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். அந்த லூப்பை எடுத்துக்கிட்டு 2 அட்ஜசன்ட் லூப்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதே ப்ரொசீஜர் தான் டிக்ரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணது. 2 லூப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷே பண்ணி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். அப்போ நீங்கள் டிக்ரீஸ் பண்ண பண்ண அந்த ஹோல் வந்து சின்னதாகிட்டே போகும். அப்புறம் when you run out of stitches, அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸே இருக்காது உங்களுக்கு போடுறதுக்கு. அப்போது வந்து அந்த ஹோல் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் டெயில் செக்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த டெயில் என்ன பண்ணணும்னா செக்யூர் பண்ணணும், இல்லைன்னா வெளியே வந்துடும். சங்கி யானுன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். வேறு ஒரு இடத்துல இருந்து நம்ம க்ரோஷே ஹுக்கை அப்படி இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை கிராப் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். இன்னும் நல்லா செக்யூர் பண்ணணும்னா திருப்பி இன்னொரு இடத்துல இருந்து அதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணணும். திருப்பி அதுக்கிட்ட வந்துட்டு இப்படி வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப செக்யூராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது நல்ல கிட்ட
கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்டோபஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோ தான். ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் இதை. இப்போ கண்ணு தான் பாக்கி. கண்ணுக்கு வந்து நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிற கண்ணெல்லாம் கூட வச்சுக்கலாம். அதை வச்சு அப்படியே தைச்சிடலாம். இல்லை உங்ககிட்ட அது இல்லைன்னா நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணும் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணும் கண்ணை அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போது கண் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்டிச்சை எடுத்து அந்த இடத்துல போடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே கூட போடலாம். அப்படி எடுத்துட்டு 2 ஸ்டிச் அப்பார்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் தையல் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ஐஸ் மாதிரி ஆக்கிறதுனா, நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டிச்சை வந்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஸ்டிச் போட்டுட்டு கை வச்சு வச்சு நான் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படியே நீங்கள் அதை வந்து சர்க்கிளாக மாற்ற முடியும். அப்ராக்சிமேட்டாக அட்லீஸ்ட் கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி, லைன்ஸ் மாதிரி இல்லாமல் சர்க்கிள் மாதிரி அப்படி யூ கேன் அந்த ஒரு ஸ்டிச்சையும் வந்து நீங்கள் அப்படி அப்பார்ட்டாக இது பண்ணலாம், தனித்தனியாக வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட ரெடிமேட் ஐஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அடுத்த ஐஸ்க்கு போயிட்டேன். அதே மாதிரியே லைன்ஸ் மாதிரி இருக்கிறத பிரித்து பிரித்து சர்க்கிள் ஆக்கியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆக்டோபஸ் ரெடி. ஸோ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் இல்லை 20 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கீங்கன்னா 10 மினிட்ஸில் கூட பண்ணிடலாம் இதை. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு க்யூட்டான ஏதாவது ஒரு க்ரோஷே வச்சு பார்க்கலாம். பாய்.